தஞ்சாவூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் உட்பூசல், புதிதாக நியமிக்கப்பட்ட மாநகர தலைவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மகேந்திரன் என்பவர் அண்மையில் மாவட்ட தலைவராக காங்கிரஸ் மேலிடம் நியமித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆலோசனை கூட்டம் நடத்தி தங்களது எதிர்ப்பை தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமைக்கும் கோரிக்கையை அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக இன்று இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் ஜாமல் முகமது யூனுஸ் தலைமையில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வயலூர் ராமநாதன், மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர் ஜான்சன் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜாமல் முகமது யூனுஸ் கூறுகையில், அகில இந்திய தலைமை மற்றும் தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பில் அண்மையில் மாவட்ட தலைவர் பொறுப்பு அறிவிக்கப்பட்டது. இதில் தஞ்சாவூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சிக்கும் புதிய தலைவராக மகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். மாவட்ட தலைவராக நியமிக்கப்படுபவருக்கு உரிய தகுதியும் தலைமை பண்புகளுக்கான ஆளுமையும் இல்லை. நாங்கள் எல்லாம் எங்களது சொந்த நிதியை கொண்டு காங்கிரஸ் கட்சியை இவ்வளவு காலம் வளர்த்து வந்தோம். இப்போது திடீரென ஒருவர் மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பொருளாதார ரீதியாக பலம் ஏதும் இல்லை. காங்கிரஸ் கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களது நிர்வாகிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கை. ஆனாலும் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சிகளின் கருத்துக்களை ஏதும் உள்வாங்கிக் கொள்ளாமல் புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார். எனவே அவரை மாற்ற அகில இந்திய தலைமையும் தமிழக தலைமையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் எங்களது கோரிக்கையை மனுவாக இமெயில் மூலம் அனுப்பியுள்ளோம். எங்களது கோரிக்கையை ஏற்கும் வரை நாங்கள் புதிய மாவட்ட தலைவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என தெரிவித்தனர். அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய காங்கிரஸ் தலைமை பழைய மாவட்ட தலைவர்களை மாற்றம் செய்துவிட்டு புதிய மாவட்ட தலைவரை நியமனம் செய்வதற்காண்டி 38 அகில இந்திய பார்வையாளர்களை போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு 38 பேர் வந்திருந்தாங்க. நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் தெற்கு வடக்கு தஞ்சாவூர் மாநகரத்துக்கு ஒரு பார்வையாளர்கள் போட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் போட்டு சர்வே பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம 19/1/2026 இரவு மாவட்ட தலைவர் மாற்றம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அந்த அறிவிப்பில் நமக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சு. நம்ம சர்வே பண்ண ஒரு கருத்து கணிப்பும் எல்லாமே ஒரு தாண்டி ஒரு மாவட்ட தலைவரை புதுமையாக ஒரு தலைவரை அறிவித்தாங்க. அந்த தலைவர் அறிவித்தது எங்களுடைய கட்சியில் உள்ள உறுப்பினர் தான் அவர். ஆனால் எங்களுக்கு அவர் அறிவித்ததை எங்களுக்கு மனதளவில் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அப்போ எங்களுடைய தஞ்சாவூர் மாநகர மாவட்ட சார்பாக நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சு எங்களுடைய உறுப்பினர், அதாவது மாவட்ட கமிட்டியில் உள்ளவங்களை எல்லா ஒரு உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் மற்ற அணி தலைவர்களும் முன்னாள் கவுன்சிலர் இன்னாள் கவுன்சிலர் எல்லாருமே கூடியிருந்து ஒரு ஆலோசனை பண்ணோம். இப்படி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் இப்படி ஒரு தலைவர் அறிவிச்சிருக்கு, நம்ம அதை எப்படி என்ன செய்யலான்னு ஒரு நிலை ஏற்படுத்துகிறப்ப அவங்க எல்லாருடைய வலியுறுத்தலும் நம்ம ராகுல் காந்தி தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்காண்டி கொண்டு போகிறதுக்கு தான் இந்த புதிய மாவட்ட தலைவர்களை மாற்றம் செய்யணும்னு ஒரு முயற்சி எடுத்து கொண்டு வந்தாங்க. இந்த SSA திட்டம் மூலமா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் தமிழ்நாட்டில் அப்படி சொல்லி தான் இந்த ஒரு திட்டத்தை போட்டு ஒரு 38 பார்வையாளர்கள் போட்டாங்க. ஆனால் இந்த அதிர்ச்சியை நாங்கள்லாம் கேட்டு ரொம்ப இதாகிட்டோம். இப்படி ஒரு மாவட்ட தலைவர் போட்டால் எப்படி அடுத்த கட்டத்துக்கு காங்கிரஸை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு பேசுகிறப்ப எல்லாருடைய கருத்தும் என்னவா இருக்குன்னா, நமக்கு ஒரு வலிமையான நமக்கு ஒரு அடுத்த கட்டத்தை நம்ம காங்கிரஸை அடுத்த பாதையில் கொண்டு போகிற ஒரு மாதிரி ஒரு தலைவராக இருந்தால், நம்ம காங்கிரஸை பொறுத்த வரைக்குங்க ஒரு 60 வருடமாக தமிழ்நாட்டில் நம்ம எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ நம்ம கிடையாது. அப்போ திமுகவும் அதிமுக மட்டும்தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு இருக்காங்க. அப்போ மாவட்ட தலைவர்கள் சொந்தமான தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து தான் அந்தந்த மாவட்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க. அப்போ அந்த செலவு பண்ணுறப்போ தான் செலவு பண்ணி தான் வளர்ச்சி பாதை கொண்டு போகிற மாதிரி இருக்குது காங்கிரஸை. அப்படின்னு இருக்கிறப்போ தான் தலைவர் புதுசாக இருந்த ராகுல் காந்தி தலைவர் புது மாவட்ட தலைவரை மாற்றணும்னு சொல்லி மாற்றுறாங்க. அப்போ இப்போ வந்திருக்க ஒரு மாவட்ட தலைவர் அந்த கட்சியை அடுத்த நிலை கொண்டு போக முடியுமான்னு நம்ம எடுத்து பார்க்குறப்ப ரொம்ப சிரமமாக இருக்குன்னு
எல்லாருடைய கமிட்டியில் எல்லாருமே பேசி அப்போ முடிவெடுக்கிறப்ப அப்போ நம்ம அகில இந்திய தலைமைக்கும் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமைக்கும் நம்ம எல்லாருமே நம்ம வந்து ஒரு பேசி முடிஞ்சு ஒரு ஒப்பந்தம் இது போட்டு வலியுறுத்துவோம். அது காங்கிரஸ் கமிட்டி தலைமை அதை வந்து அந்த வலியுறுத்தலை கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதை கேட்டு மாற்றம் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த அந்த மாற்றம் வருவதற்கும் நாங்கள் வந்து எந்த விதமான காங்கிரஸும் மேலிட இது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ எந்த விதமான ஒரு அடுத்த கட்டத்துக்குள்ள வளர்ச்சி கொண்டு போறதுக்கு திட்டங்கள் சொன்னால் எங்களுடைய தஞ்சாவூர் மாநகரம் சார்பாக எல்லாமே நாங்கள் இணைஞ்சு செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த தலைவரை மறுசீரமைப்பு செஞ்சு எங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று நாங்கள் அகில இந்திய தலைமைக்கும் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கும் நாங்கள் ஒரு வலியுறுத்துகிறோம். எங்களுடைய ஒரு வலியுறுத்துகிறோம். அதை உங்கள் மூலயமாவும் தெரிவிக்கிறோம். நாங்கள் நேற்றே வந்து இமெயில் மூலயமாக அகில இந்திக்கும் தமிழ்நாடுக்கும் நாங்கள் எங்களுடைய செய்திகளை ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் கையெழுத்தெல்லாம் போட்டு அமுச்சு விட்ருக்கோம் மெயிலில். நம்ம இது உங்கள் மூலயமாவும் தெரிவிக்கிறோம் தலைமைக்கு. இதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்குது.